இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூத் பராக் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கண்டன அறிக்கை அவருடைய எக்ஸ் பக்கத்திலே வெளியிட்டிருக்கிறார். அதிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை என்னென்று சொன்னால், யுத்த நிறுத்தத்தை வைத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தொடர்ச்சியாக ஏமாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக காசாவிலே ஹமாஸினால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய, பாலஸ்தீனத்திலே ஹமாஸினால் கைது செய்து சிறையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய சிறை கைதிகள், பணைய கைதிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நெதன்யாகுவே மரண தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்களை என்றைக்கோ அவர் விடுதலை செய்திருக்க வேண்டும். இவருடைய இந்த போங்கு பிராந்தியத்தில் ஒரு பாரிய யுத்தத்திற்கே வித்திட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், இது முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூத் பராக் இந்த செய்திகளை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் பிலடெல்பி என்கிற காரிடார் பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் வெளியேற மாட்டோம், நாங்கள் அதை பிடித்துக் கொண்டிருப்போம் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். நீங்கள் வெளியேறித்தான் தீர வேண்டும் என்று அரபு நாடுகளில் ஒரு சில நாடுகள் சொல்லுகிற அதே நேரம் ஹமாஸ் திட்ட தெளிவாக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை காரணமாக வைத்துத்தான் அவர்கள் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு கூட போகாமல் இருக்கிறார்கள். பிலடெல்பி காரிடார் என்று சொல்லுகிற பகுதி இந்த பகுதி தான். ஏற்கனவே நம்ம இது தொடர்பான சில செய்திகளை தனியாக சொல்லி இருந்தாலும் இன்றைக்கும் சில பேர் புரிந்து கொள்வதற்காக, புதியவர்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த செய்தியை சொல்ல வேண்டி இருக்கிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதி தான் காசாவினுடைய பகுதி. கான் யூனுஸ் இங்கே இருக்கிறது, மவாசி இங்கே இருக்கிறது, இது ரஃபா இங்கே இருக்கிறது. இந்த இடம் தான் ரஃபா பார்டர், ரஃபா கிராசிங் என்பாங்க. இதுதான், இந்த வழியாகத்தான் காசாவுக்குள்ள நுழைய முடியும். ஈஜிப்டினுடைய பார்டர் இது. இந்த பார்டர்ல இங்க இந்த இடத்துல இருந்து இந்த கடல் வரைக்கும் உண்டான 14 கிலோமீட்டர்கள், கிட்டத்தட்ட 8.7 மைல்ஸ் இருக்கிறது. 14 கிலோமீட்டர் பகுதி ரஃபாவுக்கும் ஈஜிப்டுக்கும் இடையிலான பகுதி. இந்த பகுதிக்கு தான் பிலடெல்பி காரிடார் என்று சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட 700 எகிப்திய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இந்த இடத்திலே பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருப்பார்கள். அவர்கள் இனிமேல் நிற்கக்கூடாது, எங்கள் ராணுவம் தான் நிற்க வேண்டும் என்றுதான் இஸ்ரேல் தற்போது அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த அடம்பிடிப்பை அவர்கள் கைவிட வேண்டும். அந்த இடத்திலே அவர்கள் நிற்பதாக இருந்தால் இந்த யுத்தமே நடக்க தேவையில்லாமல் இருந்திருக்கும். அவர்கள் நின்றால் இந்த யுத்தத்தினால் என்ன பலன் என்கிற ஒரு கேள்வியையும் ஹமாஸ் மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் காசாவினுடைய போர் நிறுத்தத்தை இலக்காக கொண்ட உண்மையான எந்த ஒரு முயற்சியையும் நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கிறோம் என்று இன்றைக்கு ஈரான் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் நாசர் கனானி இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, பாலஸ்தீன பகுதிகளில் அமைதியை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் எங்களுடைய நாடு அதை உச்சகட்டமாக வரவேற்கும், பல விட்டுக் கொடுப்புகளுக்கு தயாராக இருக்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா இந்த நிலைமையை பொறுத்தவரையில் எப்படியாவது ஒரு யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. யுத்த நிறுத்தம் வராத பட்சத்தில் அங்கே அதிகமான உயிரிழப்புகள் தொடர்ந்து ஏற்படும் என்கிற காரணத்தினால் இந்த செய்திகள் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது.